This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சென்னை கோவை சேலத்திற்கு ஒரே நாளில் ஜாக்பாட். ரெடியான ஆர்ஆர்டிஎஸ் ரயில். பாலாஜி ரயில் ரோடு நிறுவனம் தமிழ்நாட்டில் 3 ஆர்ஆர்டிஎஸ் வழித்தடங்களுக்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கைகளை தயாரிப்பதற்கான ஒப்பந்தங்களை பெற்றுள்ளது. இந்த 3 வழித்தடங்கள் சென்னை காஞ்சிபுரம், வேலூர், சென்னை செங்கல்பட்டு திண்டிவனம், விழுப்புரம் மற்றும் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழித்தடங்களுக்கான சாத்தியக்கூறு அறிக்கையை பாலாஜி ரயில் ரோடு நிறுவனம் தயாரிக்கும். சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் ஆர்ஆர்டிஎஸ் ரயில்கள் இயக்குவதற்கான வழித்தடங்களை கண்டறிந்து விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 6 ஏலதாரர்கள் முன் வந்துள்ளனர். இவர்களில் இருந்து ஒரு ஏலதாரர் தேர்வு செய்யப்பட்ட அவர்களிடம் டிபிஆர் தயாரிக்கும் பணிகள் ஒப்படைக்கப்படும். தமிழக அரசின் கடன் பட்ஜெட் அறிவிப்பின்படி 1 மணி நேரத்தில் 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய அதிவேக ரயில் அமைப்பதற்கான டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 3 வழித்தடங்களில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் விடப்பட்டுள்ளது. இது குறித்து நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறுகையில், வட இந்தியாவில் மண்டலங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டு வரும் ஆர்ஆர்டிஎஸ் ரயில்கள் தமிழ்நாட்டிலும் அமைக்கப்படும். இதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்று தெரிவித்தார். ஆர்ஆர்டிஎஸ் திட்டத்திற்கான வழித்தடங்கள்: சென்னை டு திண்டிவனம், சென்னை டு காஞ்சிபுரம் டு வேலூர், கோயம்புத்தூர் டு சேலம். ஆர்ஆர்டிஎஸ் என்பது அதிவிரைவு மண்டல ரயில் போக்குவரத்து முறையாகும். ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். இது இந்தியாவின் வளர்ச்சியில் ஒரு முக்கியமான திட்டமாகும். நகரங்களையும் புறநகர் பகுதிகளையும் இணைக்கும் அதிவேக ரயில் போக்குவரத்து அமைப்பாகும். இது இருக்கும். முதலில் டெல்லி என்சிஆர் பகுதியில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மெட்ரோ ரயில்களை விட வேகமாகவும் சாதாரண ரயில்களை விட நவீனமாகவும் இருந்தது. இதற்கிடையே 63,246 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் கிட்டத்தட்ட 40% பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்த திட்டம் 118.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட உள்ளது. பூந்தமல்லியில் இருந்து போரூர் வரையிலான 9 கிலோமீட்டர் தூரம் 2025 டிசம்பரில் திறக்கப்பட உள்ளது. 50.5 கிலோமீட்டர் சுரங்கப்பாதையில் தற்பொழுது 19 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை மட்டுமே முடிந்துள்ளது. காரிடரில் 3இல் ரத்து செய்யப்பட்ட ஸ்டேஷன் டெண்டர் காரணமாக பணிகள் தாமதமாகி உள்ளன. அதிகாரிகள் விரைந்து போரூர் டு கோடம்பாக்கம் பகுதியை திறக்க இலக்கு நிர்ணயித்துள்ளனர். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2இல் மெட்ரோ நிலையங்களை அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இதில் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த வருட இறுதியில் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலையம் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.